நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்ல இந்த மாதிரி டிஷர்ட்லாம் போட விடுறது இல்ல. ஸோ போட்டா ஃபைன் போடுறாங்க, ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க. பட் அது எல்லாமே இப்போ மாறிடுச்சுல. இப்போ சூப்பருங்க. இந்த ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் லைஃப் பர்சனல் லைஃப் பேலன்ஸ்ல இருந்து எம்ப்ளாயிஸோடைய அந்த ஒரு மனநிலையை சந்தோஷமா வச்சுக்கிறதுல இருந்து ட்ரெஸ் கோட் வரைக்கும் பின்றீங்களே தலைவா. உங்க பாஸை பத்தி சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். மோர் தென் பாஸ். ஆக்சுவலா வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம கிட்ட ஏதாவது பேரியர் இருந்தா கூட அதை பிரேக் பண்ணி நம்ம கூட பழகக்கூடிய ஒரு பர்சன். ஆக்சுவலி எனக்குமே அவரை தெரிந்த இந்த ஒரு குறைந்த காலகட்டத்திலேயே எனக்கும் அந்த ஃபீல் தான். ஒரு பெரும் தொழிலதிபர், மிகப்பெரிய ஒரு மில்லியனர் கூட இருக்கும். பட் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே நம்ம கிட்ட பழகுறாரு. நான் எங்கிட்ட மட்டும் தான் அப்படி நினைச்சேன். பட் ஆக்சுவலி எம்ப்ளாயிஸ் கிட்ட அப்படிதான் இருக்காருல்ல. எல்லாருக்கிட்டயுமே அவர் அப்படிதான் இருக்காரு. சோ நம்ம கிட்ட என்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளே தெரிஞ்சுக்க வச்சிருவாரு. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர். நைஸ் மீட்டிங் யூ ஆல். பட் எத்தனை பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸோ நீங்க ரெண்ட் பே பண்ணிட்டே இருக்கணுமே. ஆமா, பெரிய பர்டன்ல உங்களுக்கு. ஆமா, அதை ட்ரை பண்ணோம், குறைக்க மாட்டேன்ட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே. இது வந்து திரும்ப கண்டினியூ ஆகுறப்போ திஸ் இஸ் அவர் அசட். அண்ட் ஆனாலும் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு, எல்லா வேலையும் கொஞ்சம் ஈஸியா முடிக்கிறதுக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து ஈஸியா முடியும். அதனால we want the office actually. இதுவும் வந்து சர்வே எடுத்தோம். ஆக்சுவலா நம்ம we discussed, ஓகே இது இப்படி போயிட்டு இருக்கு, எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் it will be good அப்படின்னு சொல்லிட்டு தான் we wanted to actually. இவங்கள என்ன டீம் ஆக்சுவலி? டீம் மாதிரி ஐடி டீம் ஆக்சுவலா. ஓகே, they are நியூ ஃபோக்ஸ். ஒரு 1 month ஆகுதா, நீங்க வந்து 1 month 1.5 months ஆகுது ஆக்சுவலா. சூப்பர். ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து they are spending here in the office. they want to actually work from home. சூப்பர். இந்த எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க அடுத்து என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இன்னொரு விஷயம் நாங்க என்ன ப்ரோமோட் பண்றோம்னா travel alone. அதாவது கம்பெனி will sponsor you to travel. ஆனா இங்க வெளிநாட்டுக்கு travel alone. வெளிநாடுனா மலேசியா, சிங்கப்பூர், துபாய், கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகறப்ப யூரோப். ராஜினாமா கடிதத்தை நான் இமெயில் அனுப்பிச்சுக்கிறேன் சார். ரெஸ்யூம் போனை மட்டும் ஆன் பண்ணுங்க சார். சார் உண்மையாவா சொல்றீங்க? ஆமா ஆமா. இது வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து இன்டர்நேஷனல், அதாவது வேர்ல்ட் கிளாஸ் சர்வீஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ வேர்ல்ட் கிளாஸ் சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப வந்து ஒரு வெளிநாட்டோட எக்ஸ்போஷர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆன் சைட் போன்ற நம்பிக்கையில 5 வருஷமா ஆளுக்கு 10,000 15,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். பட் நீங்க அமேசிங் சார். பட் இது உண்மையா பண்ணிருவீங்களா நீங்க? எஸ், ஏற்கனவே வந்து இப்போ மேனேஜர்ஸ் வந்து மலேசியா அனுப்பிச்சிருக்கோம், துபாய் அனுப்பிச்சிருக்கோம், பிலிப்பீன்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து கண்டினியூஸா இப்போ நான் அது டிராவல் பண்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து என்னால இன்னும் ஒரு கல்ச்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதோட ஹிஸ்டரி என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, வித்தியாசத்தை உணர முடியுது. நம்ம டிராவல்னா நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போறது, பார்ட்டி பண்றது, இந்த மாதிரி தான் நினைப்போம். ஆனா நீங்க தனியா போறப்ப வந்து இது கண்டிஷன் என்னன்னா, அவங்க தனியா தான் போகணும். ஓகே, they cannot go with anyone else. நான் சரி ஓகே என்னோட ஃப்ரெண்டோட மட்டும் நான் ஜாயின் பண்ணி போய்கிட்டோமா அப்படி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. I always restrict them to go alone. ஏன்னா இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல கொஞ்சம் வெளியே போறப்போ அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க திரும்பி வந்து பார்த்து அது யோசிக்க. ஒய்ஃப் ரொம்ப கம்பல் பண்றாங்க, ஏங்க என்னையும் கூட்டு போங்க. அப்ப வேண்டாம், கட் பண்ணிட்டு போயிடலாம். ஆமாவா சார்? அத பத்தி நான் காமெண்ட் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். சூப்பர் சார். ஆக்சுவலி வாரத்துல 4 நாள் தான் வேலை, ஆஃபீஸ்குள்ளாரே ஜிம், எல்லாருமே ஹாப்பி ஃபேஸஸ். ஸோ அதை தவிர நீங்க டிராவல் அலோன் ஃபாரின் டூர் அனுப்புறேன்றீங்க. வீடியோல நிறைய பேர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. வெல்கம், டெஃபினெட்லி. கான்ஸ்டன்ட்லி we look for wonderful energetic people. சூப்பர். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, இந்த இடத்துல ஒர்க் பண்ண நல்லா இருக்கும்ல, என்னோட growth-உம் என்னாலே வளர முடியும் இல்ல அப்படின்னு சொல்லி தேடி வர்றவங்களுக்கு வந்து they will have this என்ன சொல்றது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்ற மாதிரி. அவங்களுக்கு ஆரம்பிச்சப்போ நிறைய பேர் வந்து ஸ்கில் இல்லாம நாங்க ஆரம்பிச்சோம். ஆனா தேடி வந்தவங்க தான் வந்து they made this change. Amazing. அதனால we want people like that. We're always open. Amazing.